Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கார சட்னி தான் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்து தக்காளி கார சட்னி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் கூட தாங்கும். இன்றைக்கி செஞ்சு கொண்டு போயிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கட்டிக்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே காயப்பொடி இருந்ததுன்னா அது கடைசியாக சேர்த்துக்கோங்க. கட்டிக்காயமாக இருந்தால் இப்போவுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 வரமிளகா போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற வத்தல் செவந்து வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் புளிப்புக்கு, அதனால் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. விரலுக்கு இந்த சைஸுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ, எந்த சைஸில் எடுத்தீங்களோ அதே சைஸுக்கு அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெந்து வந்தால் மட்டும் போதும். நம்ம தொக்குக்கெலாங்கிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். இப்போ இது ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி கரண்ட்டு போயிடுச்சுங்க, ஷட் டவுனா. அதனால் அம்மிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது 2 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த சட்னி காலையில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நைட்டுக்குமே இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மறுநாள் 2 நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை எந்த அளவுக்கு இப்போ தாளிக்கும் போது எவ்வளோ நேரம் வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இது 2 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நான் இது ஸ்டோர் பண்ணி வைக்கலை, அதனால் கொதி வந்தது ஓரளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கிக்கிறேன். நான் இது தண்ணி சேர்க்கலை, அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும், ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. பாருங்கள், தெரியும் அங்கங்கே அப்படியே கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்ல சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி கார சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.